என் பேர் வி சர்வேஷ். நான் 4th அகாடமிலேருந்து 3 இயர்ஸாகவே ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஜம்பிங் ஜாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து 1 minute 50 பாட்டில் ஓப்பன் பண்ணேன். அது காலால் ஓப்பன் பண்ணோம். இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் முகமது என்றவர் பார்த்தீங்கன்னா 1 minute 46 பண்ணியிருக்காங்க. நான் அதில் 50 பண்ணி பிரேக் பண்ணி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்கேன். இப்போ நீங்க இந்த கின்னஸ் சாதனையை படிச்சது உங்களை சுத்தி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க? அப்பா அம்மா எப்படி சந்தோஷப்படுறாங்க? நல்லா சந்தோஷப்படுறேன். உங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் நல்ல பாராட்டுகள் கிடைச்சதா? ரெகனைசேஷன்லாம் கிடைச்சதா? யார் என்ன சொன்னாங்க? எல்லாரும் சூப்பர் சர்வீஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கு நீங்க எவ்வளவு காலமா பிராக்டிஸ் பண்ணீங்க? 1 month பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகேவா? பசங்களுக்கு என்ன சொல்றாரு? பசங்க வந்து ஃபோன் டிவி அதிகமாக பார்க்குறாங்க. அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க ஹெல்த் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா பிரச்சனை அதிகமாக வரும். இதனால பார்த்தாக்கா கண் ப்ராப்ளம் அதிகமாக வரும். நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இவங்களை எல்லாரும் பார்க்காம என்ன மாதிரி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஏதாச்சும் பண்ணி அவங்க நேம் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறான்னு சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன கவர்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோல்டு மெடல், ஸ்டேட் கோல்டு மெடல், நேஷ்னல் பிரான்ஸ் மெடல், இன்டர்நேஷ்னல். பசங்க வந்து 100 பசங்க மேலே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு நம்ம அகாடமியில் பண்ணிட்டு வராங்க. இது ஆக்சுவலி எதுக்காக இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன்னாக்கா, இந்த டைகோண்டோ நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ யாருக்கும் தெரிய மாட்டுது. ஸோ நம்ம வந்து இந்த டைகோண்டோ நேம் வெளியே கொண்டுட்டு வரதுக்கு தான் நம்ம வந்து ஒரு வாட்டியும் பசங்களுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு மூலிமா நம்ம வந்து கொண்டுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நான் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 1 hour பார்த்தீங்கன்னா 1360 கிக்கு நான் பண்ணியிருக்கிறேன். கிக் பண்ணி அதை எடுத்துன்னு வந்து இங்கே ப்ரெஸ்ஸில் கொடுத்த பிறகு தான் அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கேட்டாங்க, நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னா டைகோண்டோவில் தான் நான் இதை பண்ணணும்போது தான் அப்போ நிறைய பேருக்கு அது தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் இது டைகோண்டோ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் கேமில் இருக்குது, யூனிவர்சிட்டியில் இருக்குது, ஒலிம்பிக்கில் ரெகக்னைஸில் இருக்கிற ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் இது. ஆனால் இப்போ நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆக்சுவலி ஒலிம்பிக்கில் போகணுன்னு என்னோடய ட்ரீமு. ஆனால் அது சில காரணங்களால் என்னால் போக முடியல, எனக்கு சப்போர்ட் இல்லை. என் பையனை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இவன் கண்டிப்பாக வந்து ஒலிம்பிக்கில் வந்து மெடல் அடிப்பான், நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டைகோண்டோ வந்து அவங்க நல்லா கைட் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டைகோண்டோ அசோசியேஷன் தமிழ்நாடு அவங்க நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் 100% என் பையன் வந்து ஒலிம்பிக்கில் மெடல் வின் பண்ணுவான். அதுக்கு நான் ஃபுல் எஃபெக்ட் போட்டு அவனை ரெடி பண்ணுவேன். நான் என் பையன் மட்டும் இல்லை, என்னோடய அகாடமியில் இருக்கிற எல்லா மாணவருக்கும் நான் ட்ரைனிங் கொடுப்போம். அதில் எந்த பசங்க டேலண்ட்டாக இருக்கோ கண்டிப்பாக அவங்க ஒலிம்பிக்கில் போய்ட்டு மெடல் அடிப்பாங்க. சார் நம்ம அகாடமிலேருந்து 3 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க சார். நம்ம பசங்க 4 வயசு பசங்க அந்த பிவி கேட்டகரியில் 4 வயசு பசங்க பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டகரியில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம். ஒரு 5 times மலேசியா கூட்டிகிட்டு போயிருக்கிறேன், 2 times நான் சவுத் கொரியா போயிருக்கிறேன். 2018 பார்த்தீங்கன்னாக்கா நான் ட்ரைனிங்காக போயிட்டு வந்தேன். 2023 பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன்.